மெகுலுக்கு ஒரு கால் வருது. கைலாஸ் நகர்ல நைட் டைம்ல ஒரு டெட் பாடி கிடைச்சிருக்குன்னு. மெகுல் அவரோட கார் எடுத்துட்டு அந்த லொகேஷனுக்கு போறாரு. அப்போ அந்த போலீஸ் மெகுல் கிட்ட அந்த டெட் பாடி ரொம்ப ஒயிட்டா இருக்கு, அந்த பாடியில பிளட்டே இல்ல, பார்த்தா கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சோ இத ஒரு ஆக்சிடென்ட் கேஸா க்ளோஸ் பண்ணிடலாம்னு சொல்றாரு. ஆனா மெகுலுக்கு இது ஒரு மர்டர்னு தோணுது. உங்களால சொல்ல முடியுமா மெகுல் எதை வச்சு இது ஒரு மர்டர்னு சொன்னாரு? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அந்த பாடி பக்கத்துல எந்த வயனும் இல்ல. அவங்க கழுத்து பக்கத்துல பாருங்க, யாரோ கடிச்சு வச்ச மாதிரி மார்க் இருக்கு. மெகுல் பக்கத்துல போய் பாக்குறப்ப அங்க ஒரு பர்ஸ் இருக்கு. அந்த பர்ஸ்ல ஒரு போன் இருக்கு. ஆனா அந்த போன் லாக் ஆயிருக்கு. நல்லா யோசிச்சு அதுக்கப்புறம் சொல்லுங்க அந்த போனை அன்லாக் பண்ண பாஸ்வேர்டு என்னன்னு. அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அந்த போன்ல நம்பர்ஸ் இருக்குது, அதுக்கு மேல எண்ணுங்கிற பேட்டர்ன் இருக்கு. அதுல மொத்தம் 4 சர்க்கிள் இருக்கு. அந்த பேட்டர்ன் எடுத்து இந்த நம்பர் மேல வச்சு பார்த்தா அந்த சர்க்கிள் இருக்கிற இடத்துல நமக்கு 7193ங்கிற கோடு கிடைக்கும். மெகுல் அந்த கோடை என்டர் பண்றாரு. அந்த போன் அன்லாக் ஆயிடுது. அதுல ஒரு ரெக்கார்டிங்ஸ் இருக்கு. அந்த கால் நைட்டு 11 o'clock வந்திருக்கு. மெகுல் அந்த நம்பரை செக் பண்றப்போ அது ஒரு பிசிஓ நம்பர்னு தெரிய வருது. மெகுல் அந்த பிசிஓக்கு போறாரு. அங்க தேடி பார்த்ததுல எந்த ஆதாரமும் ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் கிடைக்கல. அப்போ மெகுலுக்கு ஒரு ஐடியா தோணுது. அந்த ஐடியாவை யூஸ் பண்ணி ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கண்டிப்பா கிடைக்கும்னு நினைக்கிறாரு. உங்களால சொல்ல முடியுமா அது என்ன ஐடியான்னு? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். அது ஒரு பிசிஓ. கண்டிப்பா அதுல காயின் போட்டு தான் பேச முடியும். அதனால காயின்ல கில்லரோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கும். மெகுல் அந்த போன் பாக்ஸை ஓபன் பண்றாரு. அதுல மொத்தம் 6 காயின் இருக்கு. அந்த 6 காயினையும் சஞ்சனாவோட லேபுக்கு கொடுக்கறாரு. அதுக்கப்புறம் கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்றாரு. அப்போ ஒரு கால் வருது. அந்த கால்ல இந்தர் நகர்ல கொலை நடந்திருக்குன்னு சொல்றாங்க. மெகுல் உடனே கார் எடுத்துட்டு அந்த லொகேஷனுக்கு போறாரு. மெகுல் அந்த டெட் பாடியை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாரு 2 கொலையும் செஞ்சது ஒரே நபர் தான். உங்களால சொல்ல முடியுமா எப்படி மெகுல் 2 கொலையும் செஞ்சது ஒரே ஆள்னு சொல்றாரு? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க ஆன்சரை பார்க்கலாம். 2 பேர் கழுத்துலயும் கடிச்சு வச்ச மாதிரி மார்க் இருந்துச்சு. அவங்க 2 பேரோட கையிலையும் ட்ரையாங்கிள் சிம்பிள் இருந்துச்சு. மெகுல் அந்த பொண்ணோட போனையும் செக் பண்றாரு. அதுலயும் லாஸ்டா பிசிஓல இருந்து கால் வந்திருக்கு. மெகுல் அந்த பிசிஓக்கு போறாரு. அந்த பிசிஓ லாக்ல இருக்கு. உங்களால சொல்ல முடியுமா அந்த பிசிஓ டோரை ஓபன் பண்ண கோடு என்னன்னு? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அங்க உள்ள பிளான்ட்டோட லீவ்ஸை கவுண்ட் பண்ணா அதான் கோடு. முதலாவதுல உள்ள செடியில 8 லீவ்ஸ் இருக்கு. ரெண்டாவதா உள்ள செடியில 4 லீவ்ஸ் இருக்கு. ஃபைனலா கோடுக்காக உள்ள செடியில 5 லீவ்ஸ் இருக்கு. மெகுல் 5 என்டர் பண்ண உடனே அந்த பிசிஓ டோர் ஓபன் ஆகுது. மெகுல் அந்த போனோட காயின் பாக்ஸை ஓபன் பண்ணி அதுல உள்ள காயின்ஸை சஞ்சனாவோட லேபுக்கு அனுப்புறாரு. அங்க உள்ள ட்ரையாங்கிளுக்கும் அந்த கொலைக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு பாக்குறாரு. மெகுல் அந்த 2 லொகேஷனையும் மார்க் பண்ணி ஒரு லைன் போடுறாரு. சோ மெகுலுக்கு தெரிய வருது அடுத்த கொலை எங்க நடக்க போகுதுன்னு. உங்களால சொல்ல முடியுமா மெகுல் எப்படி கண்டுபிடிச்சாரு? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அந்த ட்ரையாங்கிளோட 3 சைடும் சேமா இருக்கு. அது ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். மெகுல் மார்க் பண்ண லைனை ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளா மாத்துறாரு. அப்போ அவருக்கு ஒரு லொகேஷன் கிடைக்குது. அந்த லொகேஷன்ல தான் அடுத்த கொலை நடக்கலாம். இருட்டாகிட்டே இருக்கனால அந்த கொலைகாரன் வரப்போறான்ட்டுன்னு மெகுல் வேகமா கார் எடுத்துட்டு அந்த லொகேஷனுக்கு போறாரு. அந்த இடத்துல மொத்தம் 3 வீடு இருக்கு. மெகுலுக்கு புரிஞ்சு போச்சு அதுல எது அந்த பொண்ணோட வீடுன்னு. உங்களால சொல்ல முடியுமா அந்த பொண்ணோட வீடு எதுன்னு? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. முதலாவதா உள்ள வீடு லாக் ஆயிருக்கு. மூணாவதா உள்ள வீட்டுல நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அங்க நிறைய செருப்பு வெளியில இருக்கு. அப்போ 2வது வீடு தான் அந்த பொண்ணோட வீடா இருக்கணும். சோ மெகுல் அந்த 2வது வீட்டோட டோர் பெல் அடிக்கிறாரு. அந்த வீட்டுக்குள்ள போறாரு. அப்போ அந்த பொண்ணு கிட்ட நடக்க போற கிரைமை பத்தி சொல்றாரு. அந்த நேரத்துல பிசிஓ கால் வருது. மெகுல் அவங்க கிட்ட சொல்லி அந்த கால் அட்டன் பண்ண வேண்டாம்னு சொல்றாரு. அவங்களும் அந்த காலை அட்டன் பண்ணல. சோ கில்லர் கோவப்பட்டு உடனே அங்க வர்றான். கோவத்துல அந்த பொண்ணை அடிக்க வர்றான். அப்போ மெகுல் அவனை கீழே தள்ளி விட்டுறாரு. அவன் திரும்ப
எழுந்து மெகுல 3-4 டைம்ஸ் கண்டினியூஸா கிக் பண்றான். ஆனா மெகுலால திரும்ப அடிக்க முடியல, ஏன்னா கில்லர் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கான். அப்போ மெகுல் பக்கத்துல இருந்த சில்வர் பவுல் எடுத்து அடிக்க ட்ரை பண்றாரு. அப்போ அந்த கில்லர் அதை பார்த்த உடனே அங்கிருந்து வேகமா ஓடி போயிடுறான். மெகுலுக்கு உடனே நிறைய கொஸ்டின்ஸ் மைண்ட்ல ஓடுது. ஏன் எல்லாரோட பாடியில இருந்து பிளட் எடுக்கணும்? ஏன் எல்லாரையும் நைட்ல கொலை பண்றான்? ஏன் மார்க் விட்டுட்டு போறான்? ஏன் இப்படி சில்வர் பவுல பார்த்து பயந்து ஓடி போயிட்டான்? மெகுல் இதெல்லாம் நினைச்சு ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகுறாரு. ஓகே, ஃபிங்கர் பிரிண்ட்ஸோட ரிப்போர்ட்டை கலெக்ட் பண்ணலாம்னு டாக்டர் சஞ்சனாவோட லேபுக்கு போறாரு. அப்போ சஞ்சனா சொல்றாங்க, அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா மனுஷனோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மாதிரி தெரியலன்னு. சோ மெகுலுக்கு இது புரிஞ்சுக்க ரொம்ப டைம் எடுக்கல. அது கண்டிப்பா அவன் ஒரு வேம்பையரா தான் இருக்கணும் முடிவு பண்றாரு. மெகுல் அவரோட கார் எடுத்துட்டு உடனே சயின்டிஸ்ட பார்க்க போறாரு. அதுக்கு முன்னாடி அந்த பசிலை கிராஸ் பண்ணணும். உங்களால சொல்ல முடியுமா சயின்டிஸ்ட மீட் பண்றதுக்கு எது சரியான வழி? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பி தான் சரியான வழி. மெகுல் அந்த வழியை சூஸ் பண்ணி சயின்டிஸ்ட மீட் பண்றாரு. சயின்டிஸ்ட் என்ன சொல்றாருன்னா, வேம்பயர் ஏபி பாசிட்டிவ் இருக்கிற பொண்ணுங்களை மட்டும் தான் கொலை பண்றான். அது மட்டும் இல்லாம ஏபி பாசிட்டிவ் இருக்கிறவங்க ரொம்ப கம்மியான பேர் தான். நீங்க சொல்லுங்க, ஏபி பாசிட்டிவ் பிளட் குரூப் சேர்ந்தவங்க எந்தெந்த பிளட் குரூப்புக்கு பிளட் டொனேட் பண்ணலாம்? ஏ பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், ஏ நெகட்டிவ், பி நெகட்டிவ், ஏபி பாசிட்டிவ், ஓ பாசிட்டிவ். அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏபி பாசிட்டிவ் பிளட் குரூப் ஏபி பாசிட்டிவ் இருக்கிறவங்க மட்டும் தான் டொனேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம அதை ஒரு யூனிவர்சல் அக்செப்டர்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க எந்த பிளட் குரூப் வேணாலும் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அப்போ சயின்டிஸ்ட் மெகுல் கிட்ட ஏபி பாசிட்டிவ் பிளட் குரூப் ஒரு ஸ்ட்ராங்கான பிளட், வேம்பயர் அந்த பிளட்டை குடிச்சா எனர்ஜி கிடைக்கும், பகல் நேரத்திலையும் தெம்பா சுத்த முடியும், அதனாலதான் அவன் ஏபி பாசிட்டிவ் பிளட் குரூப் சேர்ந்த பொண்ணுங்களை மட்டும் அந்த வேம்பயர் கொலை பண்ணி பிளட்டை குடிக்கிறான். நீங்க இதை உடனே நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. சயின்டிஸ்ட் மெகுல் கிட்ட ஒரு சில்வர் கத்தியை கொடுக்கிறாரு. அதை வச்சு அந்த வேம்பயரை அழிக்க சொல்றாரு. அதை வாங்கிட்டு மெகுல் உடனே வர்றாரு. அந்த நேரத்துல மெகுல் இன்ஸ்பெக்டர் கன்பத்துக்கு கால் பண்ணி ஏபி பாசிட்டிவ் பிளட் குரூப் சேர்ந்த பொண்ணுங்களோட லிஸ்ட் எடுக்க சொல்றாரு. மொத்தம் 4 பொண்ணுங்க கிடைக்கிறாங்க. அந்த 4 பேரையும் ஸ்டேஷனுக்கு மெகுல் வர சொல்றாரு. அவங்க அங்க வர்றாங்க. அப்போ நைட் டைம் ஆக போகுது. அந்த பொண்ணுங்களை தேடி அந்த வேம்பயரும் அங்க வர்றான். மெகுலும் கன்பத்தும் அங்க ஒளிஞ்சுக்கிறாங்க. அங்க அந்த 4 பொண்ணுங்களை பார்த்த உடனே அவன் உடனே கொடூரமான வேம்பயரா மாறிடுறான். அந்த பொண்ணுங்களை அட்டாக் பண்ற போறப்போ மெகுல் பின்னாடி வந்து அந்த வேம்பயரை ஒரு கிக் விடுறாரு. அவன் கீழே விழுந்துடுறான். மெகுல் அந்த கத்தியை எடுத்து குத்த போறாரு. அதுக்குள்ள அவன் வவ்வாலா மாறி அங்க இருந்து பறந்து போயிடுறான். மெகுலும் போலீஸ் டீமும் சேர்ந்து அந்த வவ்வாலை ஃபாலோ பண்றாங்க. மெகுல் கிட்ட சயின்டிஸ்ட் கொடுத்த வேம்பயர் டிராக்கர் ரிமோட் இருக்கு. அதை வச்சு ஒரு குகைக்கு போறாங்க. அந்த குகையோட வாசல்ல லாக் ஆயிருக்கு. உங்களால அந்த வாசலை திறக்க கோடு என்னன்னு சொல்ல முடியுமா? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கேண்டில்ஸ் நம்பரையும் ஸ்ட்ராபெரி நம்பரையும் மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் கிடைச்சிரும். 3 × 4 12, 2 × 3 6. அதுக்கப்புறம் கோடுக்காக 3 × 2 6. 6 என்டர் பண்ண உடனே அந்த வாசல் திறக்குது. உள்ள அந்த வேம்பயர் இருக்கான். மெகுல் அந்த கத்தி எடுத்து அந்த வேம்பயரை நோக்கி வேகமா வீசுறாரு. அந்த கத்தி வேம்பயர்ல குத்தி கிழிச்சிருது. அதுக்கப்புறம் அந்த வேம்பயரும் இறந்து போயிடுறான். டிடெக்டிவ் மெகுல் ராக்ஸ்.